Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனலில் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 100 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேங்க. ஒரு கடாய் காஞ்சதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது அந்த கீயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க அந்த பன்னீர் பீஸு, அதை எல்லாத்தையும் அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது மொறுன்னு ஆக வேண்டியதில்லை, ஜஸ்ட் இந்த ஃப்ளேவர்லாம் இந்த பன்னீரில் இறங்கணும், அதுக்காக தான். இப்போ அதை எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு, இதெல்லாம் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறேங்க. கோகனட் ஆயிலை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பட்டை கிராம்பு அந்த ஃப்ளேவரெல்லாம் வந்து அந்த ஆயில் ப்ளஸ் கீயோட மிக்ஸ் ஆகிறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நான் சின்ன வெங்காயம் அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் குறைன்னு அரைச்சிருக்கேன். 100 கிராம் ஆனியன் எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேங்க. இதையும் இந்த ஆனியனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கோகனட் ஆயில் ப்ளஸ் கீ, பட்டை கிராம்பு ஃப்ளேவர் இதெல்லாம் சேர்ந்து பர்ஃபெக்டான டேஸ்ட் கிடைக்கும், அதுக்காக தான். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 3 பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சின்ன சைஸ் தக்காளினா நான் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு புளிப்பு அவ்வளோ வேணான்னு நினச்சிங்கன்னா பெரிய தக்காளினா 2 ஆட் பண்ணிக்கலாம். இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கலந்து விட்டுட்டு 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட்டு, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இந்த மசாலா ப்ளஸ் அந்த டொமேட்டோ ஆனியன் அதெல்லாம் மிக்ஸ் ஆகி பச்சை வாசம் போகி எண்ணெய் தண்ணியாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் இந்த ஃபுட்கான வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை கலந்து விட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டுங்க. நான் இதை ஸ்டார்ட் பண்ணப்பவே 10 முந்திரியை நான் வாட்டரில் ஊற வச்சு வச்சுருக்கேன். எக்ஸாக்டாக 10 இல்லை, கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம். அதை வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த வாட்டரோடு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு இந்த கிரேவியில் அதை நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஜாரை வாஷ் பண்ணி அந்த வாட்டர் வைங்க. ஃபைனலாக நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி ப்ளஸ் அந்த கேஷ்யூ பேஸ்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம அந்த வாட்டரையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்கள இந்த பன்னீர் பீஸை அதை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 5 to 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்கட்டும். இந்த பன்னீர் வந்து அதோட மசால் பிடிக்கணும், ப்ளஸ் த கிரேவி திக்காகணும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பன்னீர் கிரேவி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.